ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து 11ஆந்தேதி சனிக்கிழமை எடுத்த விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு தான் கிளம்பிட்டாங்க. சரி, அவங்கள அப்படியே அனுப்பி விட்டுட்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும், கார்டன் தான். என்ட்ரு ஆனோடனே பச்சை பசேல்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாப்பாவுக்கும் ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, போய் நானும் கூப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் பாப்பாவை. ஏன்னா இதான் வந்து லாஸ்ட் டே அவங்களது. சரி, அவங்களும் ஜாலியாக எக்ஸாம்லாம் எழுதிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க, லீவ் விடுறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் தெரியல லீவுனா என்னன்ட்டு. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு லீவுனா இத்தனை நாளா. ஓ, ஜாலியாக இருக்கும், அப்போ வீட்டில் இருக்கலாம். அவங்க ஸ்கூல்லேயும் மிஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் வீட்லேயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா விளையாடிட்டு ஜாலியாக, அதனால. அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், இதை தான் இவங்களோட முதல் வேலைன்ற மாதிரி போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதே தான். அவங்க வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து பப்புள்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிலாம் தரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். இதை லிக்விட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பாத்திரம் துணி துவைக்கிற லிக்விடு பாத்திரம் ரெண்டுத்துலேயுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பப்புள். அழகாக பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கூட காய்க்குதுன்னு சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சிருக்கு அழகாக. முருங்கைக்காய் இப்போ தான் ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து எட்டி பார்க்குதுன்ற மாதிரி இப்போ தான் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கொத்து கொத்தாக பூ இருக்குது அப்படின்ட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கேட்குறாங்க, பரவாயில்ல என்ன தான் போடுறீங்கன்னே தெரில செடிக்கு அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஆமாம், இப்போ தான் வச்சோம் அதுக்குள்ளேயே. அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், செடியில் ரொம்ப வெயில் படுறதுனால ஒரு மாதிரி வாடிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கனாலே தெரியும். நானும் இலெல்லாம் கிள்ளி போட்டுகிட்டே தான் இருக்கேன். அது இல்லாமல் எறும்பு தொல்லை வேறு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செடியெல்லாம் கொஞ்சம் இப்போ கேர் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் செடியில் என்னது வெயிலில் மரம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டது என் தப்புன்ற மாதிரி எல்லா செடியும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில செடியெலாம் வந்துட்டு வெயில் ஓவராக படுறதுனால அப்படியே ஒரு மாதிரி இலெல்லாம் பழுத்து போயிருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புதுசாக இப்போ தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு இது. இதில் வந்து ரெட்டு, ஒயிட்டு எல்லாம் கலர்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் எனக்கு என்ன அடுக்கும் வைக்கணும்னு ஆசை. சிங்கிள் வந்து அந்த மேலே ஃபஸ்ட்டு காட்டின பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது சிங்கிளாக அது அடுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சின்னது டப்பாவில் இருக்குது. இது வந்து நான் சந்தையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு சாமந்தினா ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த சாமந்தி வந்து நிறைய மொட்டோடு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லோ வந்து வாங்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, வேறு கலர்ஸும் இல்லைன்றதுனால சரி வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த செடி தான் கொஞ்சம் வளருமா இல்லையான்னு தெரியல, டவுட்டு. அதுக்கப்புறம் இது அடுத்த நாள் எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைனாக அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோஸை. இது வந்து சண்டே 12ஆந்தேதி எடுத்த விலாக் தான் இது. இப்போ வந்து மேரேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அதான் பார்த்தீங்கனாலே தெரியுதா, அவுட்ஃபிட்டாக நல்லா இருந்தது. பர்பிள் கலரு சுடி தான் போட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன போட்டு போனாலும் மேலே புர்க்கா போட்டு ஃபுல் கவர்ட் ஆகிடும். அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ புர்க்காவோட காட்டுறது. வீட்டில் ஒரு வீடியோவை எடுத்து காட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னோடய அவுட்ஃபிட் அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மேரேஜெலாம் பார்த்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸு. அப்புறம் வீட்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி வெளில போனாலும் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வெளியில் போய். ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹஸ்பண்ட் செம்ம ஹாப்பி. அவர் ஜாலியாக அப்படியே ஒரே இது தான் என்ஜாய் வைப்பாக இருந்தார் ஹஸ்பண்டு. அப்புறம் பாப்பா பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாங்க பக்கத்தில். ஃபேஸ் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே டேடி வந்து கேட்குறேன், என்ன வேணும்னா பஞ்சு மிட்டாய் வேணும். ஏன்னா பசங்களாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவர் வந்தோடனே அவரே கூப்பிட்டு போய் வாங்கி தட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் விட்டுட்டேன். அப்புறம் எப்படியோ 3 வச்சு வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு மிட்டாய். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஸ்மைலே வந்தது அவங்க ஃபேஸில். அப்புறம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.